தீ எரியும் போது அதோட வெப்பத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அதுபோல தாங்க இந்த மேசராசியில் பிறந்த நீங்களுமே உங்களோட தன்னம்பிக்கையும் சரி, உங்களுடைய துணிச்சலையும் சரி, யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அடக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. பாதையே இல்லைன்னா கூட புதுசாக பாதையை உருவாக்கி பயணம் செய்ய தெரிஞ்சவங்க நீங்கள். மற்றவங்களோட பாதையில் பெருசாக நீங்கள் போகிறதுக்கு விரும்ப மாட்டீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக சாதுவாக இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்தால் எதிரில் இருக்கிறவங்க உண்மையிலே உங்களை பார்த்து பயந்துருவாங்க. இவங்களாம் இப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னு. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் அப்பவுமே ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்க. தோல்வி வந்தாலுமே தூண்டலாம் போக மாட்டீங்க. அடுத்து வெற்றி என்னோடது அப்படிங்கிறத ஒரு உறுதியான மனநிலையோடு விழுந்த இடத்துலேயே மீண்டும் எழுந்து நிற்க தெரிஞ்சவங்க மேசராசிக்காரங்க நீங்கள் தாங்க. இந்த மனநிலைமை எப்பவுமே உங்களை முன்னேற்றத்தின் வழியில் கொண்டு செல்லும். அதனால தான் பலருமே உங்களை பார்த்து வியக்கிறாங்க. எப்படி எவ்வளோ அடிபட்டாலும் தைரியமாக துணிச்சலும் இவங்களால மட்டும் நடபோட முடியுது அப்படின்னு. உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இதுதாங்க. உங்களோட செயலை பார்த்து மற்றவங்க பொறாம கூட படுவாங்க. எப்படி உங்களால் இந்த விஷயத்தை சிறப்பாக செய்ய முடியுது அப்படின்னு. உங்களோட தன்னம்பிக்கை துணிச்சல் எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆனாலுமே இந்த மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க. எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மேச ராசிக்காரங்களுக்கு உங்கள் குணம் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கை பயணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேச ராசி. மேச ராசி அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் ராசியோட அதிபதியாக வர்றது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பாருங்கள், இந்த செவ்வாய் வீரத்துக்கும் துணிச்சலுக்கும், அது மட்டும் இல்லைங்க, போராட்ட குணத்துக்கும் அடையாளமாக திகழக்கூடிய குணம். அதனால தான் இந்த மேசராசிக்கு இந்த குணம் எல்லாமே இருக்குது. மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சவாலாக எடுத்துப்பீங்க. கஷ்டம் வந்தால் அதை பார்த்து ஓட மாட்டீங்க. நேருக்கு நேராக அந்த கஷ்டத்தை சந்திப்பீங்க. செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் காரணமாக சில நேரம் உங்களுக்கு இந்த கோபமும் வருது. அவசரமாக முடிவெடுத்து சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. இந்த பிடிவாதம் கொஞ்சம் நிறைய இருக்கும். இது மூணுமே செவ்வாய் உங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வருங்க. அதனால தான் நீங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் பல சமயத்தில் முடிவெடுக்கும்போது சில தடுமாற்றங்கள் வருது. அதை சரியாக நீங்கள் யூகித்து பிளான் பண்ணாலே போதும், பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். செவ்வாயோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கோயில் இருக்கும். அங்கே நவகிரக சன்னதி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. செவ்வாயின் தாக்கம் குறையும். அப்படி வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு கூட அதை கொடுங்க. அது இன்னுமே சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு வரும். அப்படி நவகிரக கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வர்றதுனால நன்மை நல்ல ஒரு உயர்வு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேசராசி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவே தெரியாதுங்க. வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேச தெரிஞ்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. மனசில் ஒன்று வாயில் ஒன்று கண்டிப்பாக மேசராசிக்கு எப்பயுமே வரவே வராது. பொய் சொல்கிறதுமே ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா நீங்கள் நினச்சிக்குவீங்க. யாராச்சும் உங்கள் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே பார்த்து உங்களால் தாங்கவே முடியாதுங்க. யாராச்சும் கஷ்டப்பட்டால் உடனே ஓடி போய் உதவுற தன்மை இந்த மேசத்துக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூட பெரும்பாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. அந்த தனியாக சுமப்பீங்க. கஷ்டத்துக்கான தீர்வுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க.
உங்களுக்கு சுதந்திரம் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. யாரோட கட்டுப்பாட்லேயும் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. யாரையும் உங்கள் கட்டுப்பாட்லேயும் நீங்கள் வைக்க மாட்டீங்க. சுதந்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே சமயம் பொறுப்பை ஏற்றுக்கிட்டா அதை முழுசாக முடிச்சு காட்டுறவங்க நீங்கள் தான். மேச ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்தில் சில சோதனையை கொடுத்துருக்கும். அந்த சோதனையை வலிமையான சாதனையாக மாற்ற தெரிஞ்சவங்க நீங்கள். இளமையில் போராட்டமும் நடுவயதில் முன்னேற்றமும், அதுக்கப்புறம் பாருங்கள் நிலையான வாழ்க்கை சிறப்பாக உங்களுக்கு அமையும். உங்களோட நல்ல செயலால் எல்லாமே நல்லதாக கிடைக்கும். தன்னம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மேசராசிக்காரங்க உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பலம் என்னன்னு பார்த்தா துணிச்சல், தலைமைத்துவம், நேர்மை, விடாமுயற்சி, இது எல்லாமே தான். இந்த பலவீனம் அப்படின்னு பார்த்தா மட்டும் இந்த அவசரம், கோபம், பிடிவாதம், இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, வாங்க நம்ம இப்போ இந்த மேச ராசிக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், உங்களுடைய உடல்நலம், அதுக்கப்புறம் மாணவர்கள், வியாபாரம், வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய விஷயம் என்ன, இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இறுதியில் அதுலேருந்து ஒரு நல்ல பாதை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த நல்ல பாதையை கண்டுபிடிச்சி முன்னேறுவீங்க. சின்ன சின்னதாக தடை வந்தாலுமே அதை பார்த்து மனம் தளராதீங்க. தொழில், உங்கள் வேலை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதுசாக பொறுப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும். அலுவலகத்தில் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். பொறுமையாக செயல்படுங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வேலை தேடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்க நிறையவே ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதுசாக வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் கணக்கு வழக்கு இருக்குல்ல, அதை கவனமாக கையாளணும். எந்த ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை நல்லா யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்தால் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். அவசர முடிவு கூடவே கூடாது. பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் நல்லா இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் செலவு இருக்கத்தான் செய்யுது. தேவையில்லாத செலவை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேமிக்க பழகுங்க. இது ரொம்பவும் சிறப்பான பலனை உங்களுக்கு எப்போவுமே தரும். பழைய பணவரவு கை வந்து சேர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வருமானம் கூட ஒரு சிலருக்கு நல்லபடியாக அமையும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு, இது எல்லாமே பாருங்கள் இந்த வாரம் படிப்படியாக குறைய போகுது. பெற்றவங்க, பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் இப்போ நீங்கள் அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்போ குடும்பத்தோட நிறையவே சந்தோஷமான காலங்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இப்போ அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்க ஒரு வாய்ப்பு உருவாகுது. காதலில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத சந்தேகத்தை தவிர்க்கணும். மனம் திறந்து பேசுங்க, உறவு பலப்படும். திருமணம் குறித்து பேச்சுவார்த்தையில் நீங்கள் இப்போ ஈடுபடும் போது குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கவனம் அதிகரிக்கணுங்க. போட்டித் தேர்வுக்கெலாம் தயாராகிறீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க. முயற்சிக்கான நல்ல பலன் விரைவில் கிடைக்கும். இப்போ இருக்கிற நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி பாதையில் நீங்கள் பயணம் செய்ய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக சோர்வு இருக்குங்க, நிறைய வேலை இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் தலைவலி, உடல் களைப்பு இதுதான் வரும், பெருசாக பாதிப்பு இல்லை. இதை நீங்கள் ஈடுகட்ட சரியான ஓய்வு, நல்ல ஒரு உணவு, நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய உடற்பயிற்சி செய்கிறது, இதை ஃபாலோ பண்ணாலே பெருசாக உடல் நல கோளாறுகள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். நண்பர்கள், உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதே போல் நண்பர்கள்கிட்டயே ஏதாவது மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா அது மாறும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் எல்லோருக்கிட்டையுமே பேசும்போது உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் கவனமாக இருங்க. அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே போல் கோபமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கணும்.
உறவுகள் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். எதிரில் இருக்கிறவங்களோட செயல் கோபத்தை கூட தூண்டும். அதை தவிர்க்க பாருங்கள் கோபத்தை. அதே போல் ஏதோ ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கான்னு படித்து பார்த்துட்டு உறுதிப்படுத்துங்க. அதான் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் செய்யாத வரைக்கும் இந்த வாரம் சூப்பரான வாரமாக உங்களுக்கு அமையும். இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானையும் அதே போல் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யக்கூடிய வழிபாடாக அமையும். இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட கோவப்பட்டு நீங்கள் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஈடுபடாதீங்க. அவங்கள அன்பாக அரவணைச்சி நடந்துக்கோங்க. அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சவால்களையும் கொடுத்தாலுமே அந்த சவாலிலிருந்து மீண்டு நன்மையை பெறக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை துணிச்சல் இது எல்லாமே இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக வரக்கூடிய தடையை கண்டு ஓய்ந்து போகாமல் தடைகளை தாண்டி முன்னேற நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும்.